100 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பாலைவனமா இருந்த ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாத காய்ந்த வறண்ட பிரதேசம் இன்று உலக அளவுல மிகப்பெரிய மெகா சிட்டிகள்ல ஒன்றா இருக்குது. ஒரு துளி தண்ணீர் கூட கிடைக்காத அந்த இடத்துல இன்று ஒவ்வொரு வருஷமும் 129 பில்லியன் கேலன் வாட்டர் அங்க ஈஸியா விநியோகிக்கப்பட்டுக்கிட்டு மணல்ல ஒரு சாதாரண கட்டடம் கூட கட்ட முடியாத இடத்துல இன்று உலகில் மிகவும் உயரமான பில்டிங்கை கட்டி அதை அன்னார்ந்து பார்க்கிற நிலைமையா இப்ப மாறி இருக்கு. உலகில் மிகவும் தரமான ரோடு, பெரிய ஹோட்டல்னு இப்படி இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது குற்றம் செய்தா போலீஸ் உங்களை புகாட்டி, லம்போகினி போன்ற கார்ல வந்து சேஸ் பண்ணி பிடிப்பாங்க. நாம இதுவரை சொல்லிட்டு வர்றது துபாய் என்கிற கனவு நகரத்தை பத்தி தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா எப்படி பாலைவன பகுதியில இருந்து இப்படி ஒரு அழகிய நகரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க? துபாய் ஒரு கல்ஃப் நாடு இல்லையா? அங்க நிறைய எண்ணெய் பணம் கிடைக்கும்னு பலரும் நினைப்பது உண்டு. ஆனா அங்க கணக்குகளை செக் பண்ணா துபாயோட ஜிடிபில வெறும் 1% அளவுக்கு மட்டும்தான் ஆயில் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப எப்படி துபாய் வளர்ந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குதுன்ற கேள்விக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம துபாயோட வரலாற்றை பார்ப்போம். ஒரு காலத்துல வெறும் பாலைவனத்துக்கு இடையே அங்குமிங்கும் சிதறி வாழ்கிற சில கிராமங்கள் மட்டும்தான் இந்த பிரதேசங்கள்ல இருந்துகிட்டு இருந்தது. ஒரு 1000 பேர் முதல் 2000 பேர் வரை வாழ்கிற இந்த கிராமங்களுடைய முக்கிய வருமானமே மீன் பிடித்தலையும் கடல்ல மூழ்கி முத்து எடுக்கிறதையும் நம்பிதான் இருந்துகிட்டு இருந்தது. இங்க ஒவ்வொரு பிரதேசங்களுடைய கண்ட்ரோலும் ஒவ்வொரு ட்ரைப் சீஃப் கிட்ட இருந்துட்டு இருக்கும். இவங்க தான் பின்னர் ஷேக் என்ற பெயர்ல அழைக்கப்பட்டாங்க. அப்ப இது போன்ற ஷேக்குகளுடைய கண்ட்ரோல்ல தான் பல பகுதிகளும் இருந்துகிட்டு இருந்தது. அதுல மிகவும் முக்கியமான ஒரு ஏரியா தான் அபுதாபி. இருந்தாலும் 1833ல இங்க சில அதிகார பிரச்சனைகள் உருவாகுது. அதனால கொஞ்சம் மக்கள் அபுதாபில இருந்து பிரிஞ்சு போறாங்க. அவங்கதான் இன்று நாம பார்க்கிற துபாய் என்ற பிரதேசத்துல வாழவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. மக்தும் பின் பூட்டி என்றவரோட தலைமையில தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருந்தது. இவரோட கட்டுப்பாட்டுல தான் துபாய் உருவாக்கப்படுது. அவருக்கு பிறகு வந்த மக்தும் குடும்பத்தினர் தான் தற்போது வரை துபாய் ஆளுகிற துபாய் ராயல் ஃபேமிலியா இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காலத்துல இன்னொரு சம்பவமும் நடந்திருந்தது. அது என்னதுன்னா, அந்த பகுதி பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ணில் படுது. அப்ப இந்தியா போன்று இருக்கக்கூடிய அவர்களுடைய காலனில இருந்து நிறைய சரக்கு போக்குவரத்துகள், அதாவது ட்ரேட் இந்த பகுதியை கடந்துதான் போயிட்டு இருந்தது. அதே போல பெர்ஷியா, ஈராக் போன்ற இடங்களிலும் பிரிட்டிஷ்காரர்களுடைய சரக்கு போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இந்த மாதிரியான போக்குவரத்து நடக்கவே அந்த ட்ரேட் ரூட்டோடைய இடைப்பகுதியில தான் இந்த துபாயோடைய கடற்கரை பகுதி இருந்துகிட்டு இருந்தது. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டு தான் இருந்தது. அதாவது பெர்ஷியன் கல்ஃபோடைய சவுத் கோஸ்ட பைரட் கோஸ்ட்னு அழைப்பாங்க. அங்க நிறைய கடற்கொள்ளையர்களுடைய தொல்லைகள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு பெரிய தலைவலியா மாறி இருந்தது. அதோட இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த பெர்ஷியன் கடற்கரைக்கு இருக்கக்கூடிய ஷேக் டம்ஸ், அதாவது ஷேக்குகள் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பல பிரதேசங்கள் இருக்குல்ல, இவங்களுக்கு இடையேயே பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த இடங்கள்ல உள்ளவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது பிரிட்டிஷ் கப்பல்களை அமைதியான முறையில கடந்து போக விட்டா இந்த இடங்கள்ல எல்லாம் நாங்க ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பு கொடுப்பதா ஒப்பந்தம் போடுறாங்க. அதன்படி அங்க இருந்த ஷேக்குகள் பிரிட்டிஷ்காரர்களோடு பல ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றாங்க. அதோடு அங்குள்ள 7 ஷேக் டம்ஸ்களும் பிரிட்டிஷ்காரர்களுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட பகுதி ஆகுது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களால அங்க நல்ல முறையில சரக்கு போக்குவரத்தை செய்ய முடிஞ்சது. இப்படி சில காலத்திலேயே துபாய் ஒரு முக்கிய ட்ரேட் கோஸ்டாக ஆகுது. அது எதனாலனா இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல துபாய் அமைந்துள்ள அந்த லொகேஷன் தான் இதுக்கு முக்கிய காரணமா இருக்குது. அது எப்படின்னா, ஒரு சிறிய உட்கடல் போல துபாய்க்குள்ளார ஒரு நீர்வழி பாதை அமைந்திருக்குது. அதுதான் துபாய் கிரீக்னு அழைக்கிறாங்க. அந்த துபாய் கிரீக் வழியாக சில போட்டு முதல் கப்பல் வரை துபாய் நகரத்துக்குள்ளார கடந்து போக முடிஞ்சிருந்தது. அப்ப இதனாலேயே உலக கப்பல் போக்குவரத்துக்கு துபாய் ஒரு முக்கிய பகுதியா மாற ஆரம்பிச்சிருந்தது. இப்படி கப்பல்களும் அதில் வரக்கூடிய மக்களும் அந்த பகுதியை கடந்து போகும்போது அதனால அங்க சிறிய அளவிலான பல எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்கள், அதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், கப்பலை பழுது பார்க்கும் வேலைகள்ட்டு இது போன்ற கடைகள் அங்க இருக்கிறவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதன் மூலம் துபாய்க்கு சிறிய அளவுல வருமானமும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இருந்தாலும் துபாயோட யதார்த்த வளர்ச்சியானது 1958 தான் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த சமயத்துல தான் ஷேக் ரஷீத் பின் சயீத் அல் மக்தூம் துபாயோடைய அரசரா அதிகாரத்துக்கு வராரு. அவர் பல யூரோப்பிய நாடுகள்ல போய் பயணிக்கிறாரு, அங்குள்ள வளர்ச்சியை பாக்குறாரு. இப்படி இன்டர்நேஷனல் ட்ரேட்ல ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு, அதன் மூலம் அந்த நாடுகளுக்கு எப்படி வருமானம் கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்படி இது மட்டும் இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல நவீனமாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்களை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஆல்ரெடி பல நாடுகள்ல இருந்து கப்பல்கள் துபாய்க்கு வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் அதுலயும் இன்னும் நிறைய கப்பல்கள் நிறைய ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்களை துபாயில ஏற்படுத்தி இதன் மூலம் துபாயை ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் ஹப்பாக மாத்தணும்னு அவர் முடிவு பண்றாரு. அதன் பகுதியாக அவர் முதல்ல என்ன பண்றாருன்னா, துபாய் கிரீக்கோடைய ஆழத்தையும் அகலத்தையும் அதிகரிக்க செய்து பெரிய கப்பல்களையும் சிட்டிஸ்குள்ளார வர வைக்கணும்னு நினைச்சாரு. இப்படி பெரிய கப்பல்களும் அதன் மூலமா நிறைய ஆட்களும் உள்ள வரவே நிறைய ட்ரேட் ஆக்டிவிட்டிஸ்கள் துபாயில நடக்க ஆரம்பிக்குது. இதனால அதிக வருமானம் கிடைக்குது. அப்ப நிறைய வருமானம் வேணும்னா அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தணும்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்காகவே நிறைய பணத்தை செலவு செய்யவும் அவர் முடிவு பண்றாரு. ஆனா அதுக்கு சில பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருந்தது. அதாவது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்டுகளை செய்வதற்கான மொத்த பணமும் அந்த சமயத்துல துபாய் கிட்ட இல்ல. அதனால அவங்க பல வெளிநாடுகள்ல இருந்து கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி கடன் வாங்கிய பணத்தை யூஸ் பண்ணி புதிய துறைமுகங்களையும் புதிய ரோட்ஸ்களையும் அதே போல இந்த போர்ட்டுகளையும் சிட்டிஸ்களையும் கனெக்ட் பண்ற டேர்னல்ஸ்களையும் இவர் கட்ட ஆரம்பிக்கிறார். ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அதாவது அங்க பல பகுதிகளில் எண்ணெயோடைய இருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அபுதாபில இருப்பதை விட வெறும் 10ல் 1 பங்கு அளவுக்கு தான், ரொம்ப கம்மியா தான் துபாயில எண்ணெயோட இருப்பு இருந்துட்டு இருக்குது. ஆனா இப்படி கம்மியா இருந்தாலும் அதை வச்சு துபாயோடைய வருமானம் 10 மடங்கு அளவுக்கு உயர ஆரம்பிச்சது. ஆனா ஷேக் ரஷீத் இந்த பணத்தை ஒரு வருமானமா பார்க்காம முன்னாடி செய்துட்டு இருந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லயே இந்த வருமானத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சமயத்துல அவர் சொன்ன ஃபேமஸான கொட்டேஷன் இதுதான். அதாவது, என் தந்தை ஒரு ஒட்டகத்துல பயணிச்சிட்டு இருந்தாரு, நான் இப்ப மெர்சிடஸ் யூஸ் பண்றேன். என்னோட மகன் லேண்ட் ரோவர் யூஸ் பண்றாரு, என்னோட சின்ன மகனும் லேண்ட் ரோவர் யூஸ் பண்ணுவாரு. ஆனா என்னோட சின்ன மகனின் மகன் மீண்டும் ஒட்டகத்துல தான் பயணிப்பாருன்னு அவர் சொல்லியிருந்தார். இதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, துபாயில எண்ணெயோட இருப்பு கொஞ்ச காலம் ஆச்சுன்னா இருக்காதுன்னு அவர் அப்ப தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அப்ப எண்ணெய் வருமானத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிபெண்டன்ட் நாடாக துபாய் இருந்தா ஃபியூச்சர்ல அந்த வருமானம் நின்னு போயிடும்னு, அங்க மீண்டும் வறுமை ஏற்படும்னு அவர் அந்த கொட்டேஷன்ல சொல்லியிருக்காரு. அதனால எண்ணெயோட இருப்பை மட்டும் நம்பி இருக்காம மற்ற வருமான வழிகள்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ற ஒரு தியரி படிதான் எண்ணெயிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை இது போன்ற ப்ராஜெக்டுகள்ல பயன்படுத்த அவர் முடிவு பண்றாரு. அப்போது இருந்துதான் துபாயுடைய கட்டுமான துறை ஒரு பெரிய வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அதோடு 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வெளிநாடுகள்ல இருந்து இங்க வேலை தேடி வந்து சேர்றாங்க. அந்த சமயத்துல துபாயில இருந்த இந்தியர்களுடைய பாப்புலேஷன்ல 300% அளவிற்கு வளர்ச்சி ஏற்படுது. இந்த சமயத்துலதான் இன்னொரு மாற்றமும் நடக்குது. அதாவது 1971ல பிரிட்டிஷ்காரர்களுக்கும் இந்த எமிரேட்ஸ்களுக்கு இடையே போடப்பட்டிருந்த எல்லா ஃபார்மல் ரிலேஷன்ஷிப்பையும் முடிவுக்கு கொண்டு வராங்க. எப்படின்னா, ப்ரொடெக்டரேட் என்கிற இந்த பிரிட்டிஷ்காரங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்த அந்த ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறாங்க. அதோடு அங்கிருந்த இந்த 6 எமிரேட்ஸும் ஒன்று சேர்ந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ற ஒரு நாட்டை உருவாக்கலான்ட்டு 1971ல தீர்மானிக்கிறாங்க. பிறகு 1972ல 7வது எமிரேட்ஸாக ஒன்று இணைந்து தற்போது நாம பார்க்கிற UAE ஆக மாறியிருக்கு. அப்ப இவர்கள்ல வலிமையான நாடாக அபுதாபி இருக்குது. அதனால அபுதாபியின் ஷேக் UAE உடைய பிரசிடென்ட் ஆகுறாரு. அடுத்த 2வது முக்கிய நாடு தான் துபாய். அதன்படி துபாய் ஷேக் UAE உடைய பிரதம மந்திரி ஆகுறாரு. தற்போது இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பிரதேசங்கள் சுதந்திரமானதால இந்த பகுதியில ஸ்டேபிலிட்டி ஏற்பட்டு மேலும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல துபாய் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தது. 1972ல போர்ட் ரஷீத் என்ற பெயர்ல ஒரு துறைமுகத்தை துபாயில கட்டுறாங்க. இதன் மூலம் துபாயில சரக்கு போக்குவரத்து அதிகரிக்குது. துபாய் மாரிடைம் ட்ரேட்ல ஒரு கீ பிளேயராகவும் மாறுது. இருந்தாலும் இதோட முடிஞ்சிடல. 1980ல துபாய் கடற்கரையில உலகத்தில் மிகவும் பெரிய அளவில் கட்டப்பட்ட போர்ட்டுகள்ல ஒன்னாக ஜபல் அலி போர்ட்டும் கட்டி முடிக்கப்படுது. இப்படி இது போன்ற பெரிய போர்ட்டுகள் மட்டும் இல்ல, கப்பல் பராமரிப்பு பணிக்காக ட்ரை டாக்ஸ்களையும் ஏற்படுத்தியிருந்தாங்க. அப்ப அந்த சமயத்துல எல்லாம் இந்த பகுதிகளில் கப்பல் பராமரிப்பு பணிக்கான எந்த ஒரு அமைப்புமே அப்பெல்லாம் இல்ல. அப்ப இதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்கள் எல்லாம் சேர்ந்து இன்டர்நேஷனல் மாரிடைம் ட்ரேட் அண்ட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு துபாய் ஒரு தவிர்க்க முடியாத மையமாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அப்ப இந்த ரீதியில இன்டர்நேஷனல் ஃபெசிலிட்டி வைத்திருக்கக்கூடிய நாடுகள் செய்யற முக்கிய வேலை என்னதுன்னா, இது போன்ற இன்டர்நேஷனல் சர்வீஸ்களை கொடுத்து அதுக்கு டாக்ஸ் டியூட்டி போன்றவைகளை போட்டு அந்த நாட்டின் வருமானத்தை அதிகரிக்க செய்வாங்க. ஆனா ஷேக் ரஷீத் ஆச்சரியப்படுத்தும் வகையில ஜபல் அலி போர்ட்டை ஒரு டாக்ஸ் ஃப்ரீ ஜோனா அறிவிச்சிருந்தாரு. அதாவது அங்க ட்ரேட் நடத்துவதற்காக இம்போர்ட் டியூட்டி, கஸ்டம்ஸ் இதர டாக்ஸ்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி அவர் நீக்கி இருந்தது அங்க வியாபாரம் பண்ற பல கம்பெனிஸ்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கிற ஒன்றா மாறி இருந்தது. ஏன்னா டாக்ஸோ டியூட்டி எதுவும் கட்ட தேவையில்லாதனால. ஆல்ரெடி நிறைவான ஹப்பாக இருந்துகிட்டு இருந்த துபாய் பிறகு கம்பெனிகளுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷனாக ஆகுது. அதோட துபாயில நிறைய ட்ரேட் கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ்கள் நடக்குது. இதனால அவங்களுடைய வருமானம் 10 மடங்கு அதிகரிக்குது. இப்படி 1970கள் துபாயோட 50% வருமானம் எண்ணெயில இருந்து தான் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இன்று அது 1% மாறி போயிடுச்சு. ஆனா அதே நேரம் இவங்களுடைய ட்ரேட் செக்டார் மூலமாக வருமானம் 26% உயர்ந்திருக்கு. வரி விலக்கு கொடுப்பதால பல வணிகர்களை கவர முடியும்ட்டு துபாய் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் பிற்காலத்துல இதே வழியில அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. துபாயில பல பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட டாக்ஸ் ஃப்ரீ ஜோன்ஸ்களை அமைத்திருக்கிறாங்க. உலக அளவுல முக்கிய பிசினஸ் எல்லாத்தையும் துபாயை மையப்படுத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதோட புரட்சிகரமா அவங்க மற்றொரு முடிவையும் எடுத்திருந்தாங்க. அதாவது துபாய் மட்டும் இல்ல, மொத்த UAEயுமே வருமானத்துக்கு வரி விலக்கு பண்றாங்க. அதாவது இன்கம் டாக்ஸ் இல்லாத நாடாக மாறி இருந்தாங்க. இதனால மீண்டும் பல பிசினஸ்கள் சார்ந்த நடவடிக்கைகள் துபாயில நடக்க ஆரம்பிக்குது. இப்படி இதுக்கப்புறமும் துபாயை மேலும் உயர்ந்த நிலைக்கு ஒருத்தர் கொண்டு போறாரு. அவர் தான் ஷேக் ரஷீத்தோட மகனான முகமது பின் ரஷீத் அல் மக்தூம். இவர் 2006ல அதிகாரத்துக்கு வந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடியே UAE பாதுகாப்பு அமைச்சர், அதோட துபாயுடைய சிவிலியன் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட தலைவர் உள்ளிட்ட போஸ்டுகள்ல அவர் முன்னாடி பதவி வகித்திருந்தவர் தான். அவர் அதிகாரத்துக்கு வந்ததும் 2006ல துபாயில ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டை வெளிநாட்டவர்களுக்கு ஓபன் பண்றாரு. இதனால வெளிநாட்டு பிசினஸ்களும் ரியல் எஸ்டேட் கம்பெனிகளும் உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய கோடீஸ்வரர்களும் துபாய் ரியல் எஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல முதலீட்டாளர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்று துபாய் ரியல் எஸ்டேட் ஆனது அவங்களுடைய ஜிடிபில 15% வரைக்கும் பெரிய அளவுல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து இந்த ஷேக் முகமதோடைய மற்றொரு முக்கிய பிளான் என்னதுன்னா, ஆல்ரெடி கப்பல் போக்குவரத்துக்கு பெரிய ஒரு ஹப்பாக துபாய் மாறியது போல ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் துபாயை ஒரு முக்கிய இடமா மாத்தணும்னு நினைச்சாரு. இப்ப பார்த்தோம்னா ஏசியாவுக்கும் யூரோப்புக்கு இடையே விமான பயணங்கள் அதிகரிச்சுட்டு வந்த சமயம் அது. ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோடைய முக்கிய போக்குவரத்து வரம்பானது ஏசியாவுக்கும் யூரோப்புக்கும் அதே போல ஏசியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையே நடந்துகிட்டு இருந்தது. அப்ப இந்த விமான போக்குவரத்து சர்வீஸ் பண்ற கம்பெனிஸ்களுக்கு ஏர்லைன் ஸ்டாப்பிங் தேவைப்பட்டு இருந்தது. முன்னாடிலாம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கராச்சி ஏர்போர்ட் தான் இதுக்கான ஒரு முக்கிய ஏர்போர்ட் ஸ்டாப்பா இருந்துட்டு இருந்தது. அப்ப ஷேக் முகமது தலைமையிலான துபாய் ஆட்சியாளர்கள் கராச்சி தக்க வைத்திருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை துபாய் இன்டர்நேஷனல் போர்ட்டுக்கு எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அப்ப அதுக்காகவே அவங்களுடைய எண்ணெய் இருப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா, துபாய்க்கு வந்து ரீஃபியூல் பண்ற விமானங்களுக்கு குறைந்த விலையில ஜெட் ஃபியூல் அல்லது ஏர் டர்பைன் ஃபியூல் போன்றவைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதனாலேயே உலகத்தின் முக்கிய இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் எல்லாம் துபாயை அவங்களுடைய ஸ்டாப்பா தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. துபாய் துறைமுகங்கள் எப்படி கப்பல்களுக்கு விருப்பமான துறைமுகமானதோ அதே போல துபாய் ஏர்போர்ட்டும் இன்டர்நேஷனல் விமான நிறுவனங்களின் விருப்பத்திற்குரிய இடமா மாறி இருந்தது. அப்ப இந்த வகையில இன்டர்நேஷனல் விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய பலர் துபாய்க்கு வந்துட்டு போறாங்க. அப்ப இவ்வளவு பேர் துபாயை நோக்கி பயணிக்கிற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னொரு விஷயத்தையும் துபாய் அரசு பண்றாங்க. அதாவது ஏர் எமிரேட்ஸ் என்ற பெயர்ல ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஏர்லைன்ஸை துபாயில ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் பிறகு ஃப்ளை எமிரேட்ஸ் தற்போது எமிரேட்ஸாக மாறி இயங்கிட்டு இருக்குது. அதோட கராச்சி ஏர்போர்ட் நஷ்டம் அடைஞ்சதால பாகிஸ்தான் ஏர்லைன்ஸோடைய பெரும்பாலான விமானங்களை எமிரேட்ஸே வாங்கிட்டாங்க. இப்படி வாங்கப்பட்ட விமானங்களை அல்ட்ரா லக்ஸுரி விமானங்களாக மாற்றி யூஸ் பண்ணாங்க. அதோடு எமிரேட்ஸ் உலக அளவில் நம்பர் 1 ஏர்லைன்ஸாகவும் மாறி இருந்தது. இப்படி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. அதாவது கப்பல்ல வரவங்க துபாய்க்கு எதுக்காக வந்து தங்குறாங்கன்னா, முக்கியமா அவங்க பிசினஸ் வேலைக்காகவும் ஒரு 1-2 நாள் ஓய்வு எடுக்கவும் தான். அதே போல விமான பயணத்தின் மூலமா துபாய்க்கு வருபவர்கள் இந்த நகரங்களை சுற்றி பார்க்கக்கூடிய வகையில அவர்களுக்கு ஒரு தேவையை ஏற்படுத்தி ஆகணும்னு ஷேக் முகமது தலைமையில யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு பாலைவனத்துல எதை பார்க்கறதுக்காக ஆட்கள் வரணும்ன்ற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கான விடையை அவங்களே கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உலகத்துல வேற எங்கும் பார்க்க முடியாத ஒன்றை இந்த பாலைவனத்துல எல்லாத்த விடவும் அழகாகவும் சிறப்பாகவும் நாம காட்சிப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை தான் துபாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1999 உலக அளவுல ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலாக புர்ஜ் அல் அரபை கட்டி முடிச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக ஆரம்பிச்சாங்க. பெரும் கடலாக இருந்த இடத்துல கூட மண்ணை கொட்டி மேடாக்கி அற்புத நகரங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கா சியர்ஸ் டவரை உலகத்தின் மிகவும் உயரமான டவராக கட்டியிருந்த போது மணல்ல உறுதியா கட்டுவது கடினம்ன்ற ஒரு இடத்துல உலகில் மிகவும் உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபாவை இவங்க கட்டியிருந்தாங்க. லண்டன் வீல் எனப்படும் அதிசயத்தக்கான சுற்றுலா பயணிகள் குவியும் நேரத்துல உலக அளவுல மிகப்பெரிய அப்சர்வேஷன் வீலாக எயின் துபாயை கட்டியிருந்தாங்க. அதே போல 60 மீட்டர் ஆழத்துல உலகத்தில் மிகவும் ஆழமான ஸ்விம்மிங் பூலான டீப் டைவ் துபாயை அவங்க கட்டியிருந்தாங்க. ஷாப்பிங் பண்றதுக்காக உலகின் மிகப்பெரிய ஷாப்பிங் மாலான துபாய் மாலை திறந்திருந்தாங்க. 150 மீட்டர் உயரத்துல உலகின் மிகப்பெரிய பிக்சர் பிரேமான துபாய் பிரேமை திறந்திருந்தாங்க. இப்படி 300க்கும் மேற்பட்ட கின்னஸ் ரெக்கார்டுகளை உலகத்தின் எந்த ஒரு நகரத்திலும் பார்க்க முடியாதபடி மிகவும் வித்தியாசமாக மிகவும் அழகாக சிறப்பாக கட்டி முடிச்சு துபாய் ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடிய சாதாரண பயணிகளை சுற்றுலா பயணிகளாக மாற்றும் அளவிற்கு துபாயை உயர்த்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 85 மில்லியன் பேர் துபாய் ஏர்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு வருவதாக கணக்கில் சொல்லப்படுது. அதுல 14.9 மில்லியன் பேர் டூரிஸ்டுகளாக துபாய்க்கு போவதாகவும் அதனால டூரிசம் இண்டஸ்ட்ரி துபாயோடைய ஜிடிபில 5% அளவிற்கு கான்ட்ரிபியூட்டும் பண்ணிட்டு இருக்குது. இவைகள் இல்லாது மற்றொரு சிறப்பம்சமும் இங்க இருந்துகிட்டு இருக்கு. அதாவது பக்கத்து நாடுகளை விட வேறுபட்டு துபாயில மத ரீதியிலான கட்டுப்பாடுகள் ரொம்ப குறைவா இருந்துகிட்டு இருக்கு. அதனாலே இது போன்ற டூரிசம்காக உலகின் பல பகுதிகளிலிருந்து வருவோருக்கு துபாய் ஒரு சிறந்த இடமா இருந்துகிட்டு இருக்கு. அதோடு இங்க ஆடம்பரமும் பிசினஸும் ஒருங்கிணைந்து காணப்படுது. இங்க வரி விலக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதால இந்த நகரம் உலக பணக்காரர்களின் ஒரு விருப்பமான டெஸ்டினேஷனாக மாறி இருக்கு. இதோடு இல்லாம 1995 முதல் ஆரம்பிக்கப்பட்ட துபாய் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல், அதே போல அப்பப்போ நடக்கக்கூடிய துபாய் ஏர் ஷோ, அதே போல துபாய் எக்ஸ்போ, இப்படி பல நிகழ்வுகளோடு தற்போது இந்த நகரம் உலக சுற்றுலா பயணிகளையும் அதே போல பிசினஸ்களையும் வரவேற்றுக்கிட்டே இருக்கு. இங்க பயணிகளும் பிசினஸ்களுடைய வரவும் துபாயை மேலும் ரிச்சான ஒரு நகரமாக மாத்திட்டு இருக்கு. இருந்தாலும் இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சாகணும். இதே போல துபாயோட வளர்ச்சி எப்போதும் பாசிட்டிவாக ஈஸியாகவே இருந்ததில்லை. ஏன்னா உலகத்துல கிட்டத்தட்ட எல்லா நாடுகளோட எக்கனாமியும் துபாயோட தொடர்புல இருப்பதால உலக பொருளாதார துறையில ஏற்பட்ட பல பிரச்சனைகளால துபாய்க்கு பெரு சிக்கல்கள் ஏற்பட்டு இருந்திருக்குது. இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தோம்னா 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி நிலை, அதே போல கோவிடால ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள்ட்டு இவையெல்லாம் துபாயை உடனுக்குடனே பாதிச்சிருந்தது. ஆனா துபாயோடைய சிறப்பான பிசினஸ் மாடலால இது போன்ற சிக்கல்களை அவங்க உடனே சமாளிச்சு சரி பண்ணியிருந்தாங்க. வலிமையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட ஆட்சியாளர்கள் இருந்தா வெறும் பாலைவனத்துல கூட பணம் காய்க்கும் மரத்தை வளர்க்க முடியும்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாகத்தான் இப்ப துபாய் மாறி இருக்குது. துபாயில இருக்கக்கூடிய 85% பாப்புலேஷன்ஸ் வெளிநாட்டவர்களா இருக்கிறாங்க. அதுல 35% பேர் வரை இந்தியர்களா இருக்கிறாங்க.
அந்த இந்தியன் பாப்புலேஷன்லயும் அதிகமா கேரளாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்களா இருக்கிறாங்க. துபாய் ஒரு அழகிய நகரமாக விளங்கிட்டு இருக்கக்கூடிய அதே வேளையில அது நம் நாட்டோட வளர்ச்சிக்கு உதவியாகத்தான் இருந்துட்டு இருக்கு. அங்கு வேலை பார்க்கும் நம் நாட்டு தொழிலாளர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெமிட்டன்ஸ் மணி நம் நாட்டின் முக்கிய வருமானமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனதும் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.